அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து இந்த நாள்ல நீங்க என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுத்தே தீருவாருங்க. நீங்க முருகப்பெருமான இந்த முறையில உங்க வீட்லயே நீங்க வழிபாடு செய்யுங்க. இல்ல உங்க வீடு பக்கத்துல கோயில் இருந்தா அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா எந்த வரமா இருந்தாலும் உடனே இப்ப முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார் நம்ம முருகப்பெருமான். ஏன்னா இப்ப நீங்க நினைக்கலாம், முருகப்பெருமான் எப்பொழுதுமே பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப எப்படி தனி சிறப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெய்வானையவே மனம் முடித்தார் முருகப்பெருமான். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், அதுவும் ரொம்ப விசேஷமான தைப்பூசம். அதுல பாத்தீங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வந்த தைப்பூசம் இது. ஏன்னா பௌர்ணமியும் தைப்பூசமும் ஒன்னா சேர்ந்து வந்ததே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்க விரதம் இருந்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து எந்த வேண்டுதல் வைத்தீங்களோ அது கட்டாயமா நீங்க இந்த தைப்பூசத்துல நீங்க செய்த வழிபாடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தான் கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு, அபூர்வமான வழிபாடு. அதை விட பாத்தீங்கன்னா இப்ப ஏன் மகிழ்ச்சியா முருகப்பெருமான் இப்ப இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஏன்னா தைப்பூசம் முடிஞ்சுதான் முருகப்பெருமான் வள்ளியவே மனம் முடிக்கிறார். அதனால இப்ப ஒரு மனம் முடித்த நம்ம மாப்பிள்ளை சுவாமியா நம்ம திருச்செந்தூர் முருகர், இல்ல உங்களுக்கு பிடித்த ஆறுபடை வீடுகள்ல எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவர் இன்னைக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே முருகப்பெருமானா காட்சி கொடுக்கறதும் இல்லாம இப்ப நம்மளுக்கு மாப்பிள்ளை முருகப்பெருமானாவும் இப்ப காட்சி கொடுத்து அமர்ந்திருக்கிறார். அதனால அவர் மனம் மகிழ்ந்து பக்தர்கள் இப்ப நீங்க எந்த வேண்டுதல் கேட்டாலும் அவர் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப நீங்க இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுலே திருமண தடை போகணும், மிக விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்றீங்க. கட்டாயமா நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. 100% வைகாசி மாசத்துக்குள்ள யாரு நீங்க இப்ப திருமணம் ஆகல அப்படின்னு நினைச்சு நீங்க முருகப்பெருமான்கிட்ட இன்னைக்கு வேண்டுதல் வைக்கிறீங்களோ கட்டாயமா பாருங்க, இந்த வீடியோவுக்கு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. வைகாசி மாசத்துக்குள்ள யாருக்கு திருமணம் எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருந்ததோ அவங்களுக்கு கட்டாயமா திருமணம் நடந்தே ஆகும். சரிங்களா? அடுத்ததான் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பயிர், அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே ஒரு திருமணம் முடித்து ஆணும் பெண்ணும் அப்பாவும் அம்மாவுமா இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறதே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தை பாக்கியத்திற்கு இப்ப பல தம்பதியினர் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்திருப்பீங்க, இஷ்ட தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்திருப்பீங்க. ஆனா இந்த தைப்பூசம் முடிந்து இப்ப முருகப்பெருமானை நினைத்து வருகின்ற சஷ்டியிலேருந்து நீங்க விரதம் இருந்துட்டு வாங்க. அடுத்த வருட தைப்பூசத்துக்குள்ள உங்க கையில அந்த முருகப்பெருமானே உங்க கையில எப்பொழுதுமே உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுற வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க மருத்துவருடைய ஆலோசனையும் நீங்க கேளுங்க, முருகப்பெருமானையும் நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. அதே போல இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்க வேலை கிடைக்கலன்ட்டு இப்போ 10 நாள்ல ரிசல்ட் வந்துடும், 1 மாசத்துல வந்துடும் அப்படின்ட்டு நீங்க இருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமானை நினைத்து வேண்டுதல் வைங்க. 1 வாரத்துல உங்களுக்கு நல்ல விஷயம்தாங்க உங்க வீட்டை தேடி வரும். ஏன்னா முருகப்பெருமான்கிட்ட எந்த வேண்டுதலையும் நீங்க தைப்பூசத்திற்கு விரதம் இருந்து நீங்க கேட்டிருந்தாலும் கட்டாயமா முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இல்ல இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா காவடி எடுக்கிற சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க, பால் குடம் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப பெண்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மாதவிடாய் பிரச்சனைனால இந்த வழிபாடுகளை செய்ய முடியாம இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா கட்டாயமா உங்களுடைய வேண்டுதலை நீங்க இந்த வாரம் முழுவதும், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலையில நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யுங்க. அடுத்த தைப்பூசத்துக்குள்ள எந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை 100% திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றியே கொடுப்பாருங்க. ஏன்னா நம்பிக்கை வழிபாடுதான் இந்த தைப்பூச வழிபாடு. ஏன்னா பல பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும், வெளிநாட்டுல கூட பாத்தீங்கன்னா அங்க முருகன் கோயில் உள்ள அங்க நம்ம தமிழ் மக்கள் அனைவருமே பால் குடம் காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு போய் அவங்க காணிக்கை கொடுத்து, காணிக்கையா அவங்களுடைய முடி, அதே மாதிரி பால் குடம் இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த தைப்பூசம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். மலேசியா, சிங்கப்பூர், பல வெளிநாடுகள்லயும் தமிழ் மக்கள் முருகப்பெருமான இன்று வரை
நம்பிக்கையோட வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அதே போல நீங்களும் மனதார முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒரு நெய் தீபம் போதுங்க முருகப்பெருமான உள்ளம் முருகி நீங்க அவரை அழைத்து வழிபாடு செய்ய ஒரு நெய் தீபம் போதும். இல்லையா, கண்ணை மூடி கையை கும்பிட்டுட்டு அந்த முருகா அப்படின்னு நீங்க வணங்கிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டதான் செய்வார். நம்பிக்கையோட நீங்க மட்டும், ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செய்யல நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட கொடுக்குறோம். அவர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எந்த ஒரு காணிக்கையும் கேட்கல. பாத்தீங்கன்னா எனக்கு பூ வாங்கி கொடு, பத்தி வாங்கி கொடு, சூடம் வாங்கி கொடுன்னு எந்த தெய்வங்களுமே கேட்கல. நம்மளா விருப்பப்பட்டு நம்ம சாமிக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்து அலங்காரம் பண்ணி நம்ம கண் குளிர அந்த முருகப்பெருமானை நம்ம பாக்குற வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க கைய கூப்பி வேண்டுதல் வைத்தாலே போதும், நம்ம அந்த முருகப்பெருமான் கந்த கடவுள் உடையாந்து நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. கட்டாயமா அடுத்த தைப்பூசத்துக்குள்ள 100% சொல்றேன், நீங்க நினைத்த வேண்டுதல் நடந்தே ஆகும். நீங்க வேணா இந்த தேதியை போட்டு நீங்க எழுதி வைங்க. அடுத்த தைப்பூசத்துக்குள்ள 100% சொல்றேன், குழந்தை பாக்கியம் வேண்டணுங்க. அடுத்த தைப்பூசத்துக்குள்ள பாருங்க கட்டாயம் அவங்க கையில குழந்தை இருக்கும். இப்ப திருமண தடை தள்ளி போறவங்களுமே பாருங்க அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணமாகி அவங்களும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் அவங்களுக்கு கொடுத்து அடுத்த தைப்பூசத்திற்கு அவங்க வேண்டியது அனைத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்திருப்பார். அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.